சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல ஒரு மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ கம்பெனி இருக்கு. டைம் ராத்திரி 2 மணி ஆகுது. ஆனா அங்க யாருமே தூங்கல. பழைய சிலிகான் வேலி கலாச்சாரம் திரும்ப வந்துடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, அதேதான். இன்ஜினியர்கள் தங்களோட ஆபீஸ் தரையிலேயே ஸ்லீப்பிங் பேக்ஸ் போட்டு படுத்துட்டு முழிச்சு அப்படியே வேலை பாக்குறாங்க. இத கேக்குறப்போ ஆரம்பகால ஐடி கம்பெனி கதைகள் மாதிரி இருக்கலாம். ஆனா இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிஜம். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். ரைட். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, தொழில்நுட்பம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ பயன்படுத்துற ஒரு கருவி, அதாவது ஒரு சுத்தியல் அல்லது கால்குலேட்டர் மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அலச போற தரவுகள், நம்ம படிச்ச கட்டுரைகள், ஆய்வறிக்கைகள் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான உண்மையை சொல்லுது. ஆமா, இனிமே தொழில்நுட்பங்கிறது வெறும் கருவி கிடையாது. தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர துடிக்கிறாங்க. இது ஏதோ அறிவியல் புனைகதை இல்ல, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற நிஜம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். அந்த நள்ளிரவு வேலை கலாச்சாரத்தை நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்க பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இன்ஜினியர்கள் வெறும் ஒரு புது சாஃப்ட்வேர் அப்டேட்காகவோ ஆப்புக்காகவோ அப்படி உழைக்கல. பின்ன எதுக்காக அவ்வளோ பெரிய அவசரம்? அவங்க உலகத்தோட அதிகாரத்தை கைப்பற்றறதுக்கான ஒரு பந்தயத்துல ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகளை ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஏஐ ஆதிக்கம், விண்வெளி பயணம், சைபர் குற்றங்கள், மனித மூளைக்கும் கம்ப்யூட்டருக்குமான இணைப்பு, இது எல்லாமே தனித்தனி செய்திகள் கிடையாது. அதாவது இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலை பின்னப்பட்டிருக்கு. அந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கிற ஏன் அப்படிங்கிற ஆணி வேறையும், நம்ம பயன்படுத்துற சாதனங்கள் எப்படி நம்மையே பயன்படுத்துது அப்படிங்கிற அந்த பெரிய பிம்பத்தையும் இன்னைக்கு நம்ம தெளிவா உங்களுக்கு புரிய வைக்க போறோம். சூப்பர். சரி, இது நாம் சற்று விரிவாக பார்ப்போம். நாம முதல்ல அந்த சான் பிரான்சிஸ்கோ ஏஐ கம்பெனிகள்ல இருந்தே ஆரம்பிப்போம். எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் இந்த அளவுக்கு ஒரு அவசரம்? ஓப்பன் ஏஐ, மெட்டா, கூகுள், ஆந்த்ரோபிக்னு எல்லா கம்பெனிகளும் போட்டி போட்டுட்டு புதுசு புதுசா வெளியிடுறாங்களே. இது சாதாரண ஒரு வியாபார போட்டி மாதிரி எனக்கு தெரியலையே. இது சாதாரண வியாபாரம் இல்லைங்க. இது முற்றிலுமா ஆதிக்கத்துக்கான ஒரு போர். இந்த கம்பெனிகள் தங்களை வெறும் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்களா இப்ப பாக்குறதில்ல. எதிர்கால உலகத்தோட அடிப்படை கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்களா தங்களை மாத்திட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம ரோடு, பாலம் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. டிஜிட்டல் உலகத்தோட ரோடு, பாலம் எல்லாமே அவங்கதான். உதாரணத்துக்கு ஓப்பன் ஏஐ சமீபத்துல கொண்டு வந்த மாற்றங்களை கவனிங்க. அவங்க எழுத்து, குரல், வீடியோ, கோடிங்னு இது எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் தனியா கூகுள்ல போய் டைப் பண்ணி தேட வேண்டியதில்ல, யூடியூப்ல போய் வீடியோ பார்க்க வேண்டியதில்ல, எல்லாமே அந்த ஒரு ஏஐ கிட்ட கேட்டா கிடைச்சிடும். அப்படிதானே? கரெக்ட். அங்கதான் விஷயமே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல ஒரு ஆராய்ச்சியாளர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு பாருங்க. ஆதிக்கம் செலுத்தும் ஏஐ தளத்தை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்களே கோடிக்கணக்கான மக்களோட தகவல் தேடலையும் கட்டுப்படுத்துவாங்க. அட, இது ரொம்ப பெரிய பவராச்சே. ஆமா, ஒரு காலத்துல நாம தகவல்களை தேடி போனோம். ஆனா இப்போ ஏஐயே நமக்கு தகவல்களை வடிவமைச்சு கொடுக்குது. இதுக்காக தான் கூகுள் கம்பெனிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சது. கூகுள்குள்ளயா? அவங்க தானே இன்டர்நெட் தேடல்ல பெரிய ஆளு. ஆனா சாட் ஜிபிடி வந்ததும் அவங்க நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. தங்களோட கம்பெனிக்குள்ளேயே இத ஒரு கோட் ரெட், அபாய எச்சரிக்கையா அறிவிச்சாங்க. ஓஹோ, கூகுள் மாதிரி ஒரு ஜாம்பவன் பயப்படுறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்போ அவங்க ஜெமினி அப்படிங்கிற ஏஐ மூலமா தங்களோட சர்ச், ஆண்ட்ராய்டு போன், கிளவுட் கம்ப்யூட்டிங்னு எல்லாத்துலயும் ஏஐய அவசரமா புகுத்துறாங்களே. இது அவங்களோட தற்காப்பு நடவடிக்கையா? தற்காப்பு மட்டும் அல்ல, இது ஒரு கவுண்டர் அட்டாக். ஆனா இந்த ஆட்டத்தோட பரிமாணம் அதை விட பெருசு. இந்த ஆய்வறிக்கைகள்ல ஒரு முதலீடாளர் சொல்றாரு பாருங்க, ஏஐ நிறுவனங்கள் தற்போது நாடுகளைப் போல மாறிவிட்டன. ஒரு கம்பெனியை நாடோட ஒப்பிடுறாங்களா? இது ரொம்ப ஆழமான வார்த்தையா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஏஐ மாடலை உருவாக்குறதுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகுது. அதுக்கு மலை அளவிலான டேட்டா தேவை, பல்லாயிரக்கணக்கான சிப்ஸ் தேவை. அதை இயக்க ஒரு சின்ன நகரத்துக்கு தேவையான மின்சாரம் தேவை. நிஜமாவா? அவ்வளோ மின்சாரம் ஆகுமா? ஆமா, அது சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் இது நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி இல்ல, இது ஒரு புவிசார் அரசியல், அதாவது ஜியோபொலிட்டிக்கல் போட்டி அப்படின்னு சொல்றோம். நாடுகளோட வளங்களை நோக்கி இந்த நிறுவனங்கள் மோதுறாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஏஐ கம்பெனிகள்லாம் நாடுகளை போல தங்களோட படைகளை திரட்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியுது.
ஆனா இந்த ஒட்டுமொத்த கூச்சல்லையும் ஒரு கம்பெனி மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்களே, ஆப்பிள். ஆமாம், ஆப்பிள பத்தி கண்டிப்பா பேசியாகணும். கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் டெய்லியும் ஒரு அறிவிப்பு விடுறாங்க. ஆனா ஆப்பிள் தரப்புல பெரிய சத்தமே இல்ல. நிஜத்தை சொல்லணும்னா ஆப்பிள் இந்த ஏஐ ரேஸ்ல ரொம்ப பின்தங்கிட்டாங்க. அவங்களோட சிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்னும் சரியா ஒரு அலாரம் கூட செட் பண்ண மாட்டேங்குதுங்கிறது தானே உண்மை. இது உங்களோட தந்திரமா அல்லது அவங்களுக்கே வழி தெரியாம முழிக்கிறாங்களா? இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மேலோட்டமா பார்க்கறப்போ ஆப்பிள் தோத்து போன மாதிரி தான் தெரியும். ஆனா அங்கதான் ஆப்பிளோட அமைதியான வியூகம் இருக்கு. கூகுளோ அல்லது ஓப்பன்ஏஐ நிறுவனமோ சாஃப்ட்வேர் வழியில போராடிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாமே கிளவுட்ல தானே நடக்குது. ரைட். கிளவுட் சர்வர்கள்ல ஏஐயை ரன் பண்ண அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கரண்ட் பில்லும் மெயின்டெனன்ஸ் செலவும் ஆகுது. ஆனா ஆப்பிளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் அவங்களோட வன்பொருள், அதாவது ஹார்ட்வேர் மீதான முழு கட்டுப்பாடு. ஓ, தங்களோட போன்ல இருக்கிற சிப்புகள், ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் அவங்களே வடிவமைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதேதான். அப்போ அவங்க கிளவுட்ல ஏஐய ரன் பண்ணாம நேரடியா நம்ம போன்லயே ரன் பண்ண பிளான் பண்றாங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. இதுக்கு பேர் தான் ஆன் டிவைஸ் ஏஐ. 2026ல வரப்போற புது ஐபோன்கள்ல இன்டர்நெட் தேவையில்லாம உங்க போனுக்குள்ளேயே செயல்படுற உங்க தனியுரிமைக்கு, அதாவது பிரைவசிக்கு பாதிப்பு இல்லாத ஒரு ஏஐய கொண்டு வர போறாங்க. இன்டர்நெட் இல்லாமலேயே ஏஐ வேலை செய்யுமா? அடா! ஆமா, ஒரு நிபுணர் சொல்றார் பாருங்க. ஆப்பிள் முதல்ல வெல்ல வேண்டியதில்லை, அதிக லாபம் தரும் பகுதியை மட்டும் சொந்தமாக்கியோண்டா போதும். லாஜிக்கா இருக்கே. சாஃப்ட்வேரை யார் உருவாக்குனாலும் அது மக்கள் கைக்கு போய் சேர்றதுக்கான சாதனத்தை ஆப்பிள் கட்டுப்படுத்துது. கிளவுட் செலவுகள் இல்லாம நேரடியா ஹார்ட்வேர் விற்பனையில லாபம் பார்க்கறது தான் அவங்களோட மாஸ்டர் பிளான். அதாவது யார் உலகத்திலேயே வேகமான காரை வடிவமைச்சாலும் அந்த கார் ஓடுற ஹைவேய ஆப்பிள் வச்சிருக்கு, டோல்கேட் காசு அவங்களுக்கு தான் போய் சேரும்னு சொல்றீங்க. செம தந்திரம். மிகச்சரியான உதாரணம். சரி, இந்த ஏஐ பேரரசுகள் சிலிகான் வேலில ஒரு புறம் உருவாகிட்டு இருக்கட்டும், இதோட தாக்கம் உலகின் பிற நாடுகளோட பொருளாதாரத்திலையும் நம்மள மாதிரி சாமானிய மனிதர்களோட வேலை வாய்ப்புலையும் எப்படி எதிரொலிக்குதுன்னு பாப்போம். கண்டிப்பா, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்தியாவையே எடுத்துக்குவோம். பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை மாதிரி நகரங்கள் ஏஐ மையங்களா மாறிட்டு வருது. இந்தியா உலகத்தோட ஏஐ பேக் ஆஃபீஸா மாறும்னு பலரும் சொல்றாங்க. இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தானே? வெளிப்படையா பார்க்கறப்போ இது ஒரு நல்ல வளர்ச்சி தான். டேட்டா சென்டர்கள் வருது, புது வேலைகள் உருவாகுது. ஆனா ஒரு இந்திய தொழில்முறையோர் ஒரு முக்கியமான கவலைய இந்த ஆய்வறிக்கையில பதிவு செஞ்சிருக்காரு. என்ன கவலை அது? அதாவது ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை ஏஐ கட்டமைப்புகளை இந்தியா சொந்தமா உருவாக்குதா அல்லது மேற்கத்திய நிறுவனங்களோட மாடல்கள் வாங்கி அதுக்கு மேல வெறும் டிசைனை மட்டும் மாத்தி ஆப் உருவாக்குறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபவுண்டேஷனல் மாடல்னா அந்த ஏஐயோட மூல மாதிரி இல்லையா? ஆமாம், சாட்ஜிபிடியோட அடிப்படை இன்ஜின் அதுதான். அதை உருவாக்குற சக்தி, அதற்கான சிப்கள், டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனங்களிடம் தான் இருக்கு. ஓஹோ, அப்ப நம்ம மறுபடியும் அவங்கள நம்பிதான் இருக்கோமா? ரைட். இந்தியா வெறும் அந்த வெளிநாட்டு ஏஐ அமைப்புகளை விலைக்கு வாங்கி பயன்படுத்துற நுகர்வோர்களா மட்டும் இருந்தா, பல வருஷமா தொழில்நுட்ப உலகத்துல நாம எப்படி மத்தவங்கள சார்ந்து இருக்கோமோ அதே சார்பு நிலை சுழற்சி தான் மீண்டும் தொடரும்னு சொல்றாங்க. நம்ம டேட்டாவை அவங்க மாடலுக்கு கொடுத்து அவங்க மாடலை நாமே காசு கொடுத்து வாங்குற நிலைமை தான் வரும். இது கேட்கறப்பவே கொஞ்சம் கவலையா இருக்கு. தொழில்நுட்ப உலகத்தோட வாடகைதாரர்களாவே நம்ம காலம் முழுக்க இருக்க போறோம் போல. இது நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. ஆனா தனி மனிதர்களோட வேலை வாய்ப்பு இதுல பெருசா பாதிக்கப்படும். ஆமா, அதுவும் இருக்குல்ல. ஒரு காலத்துல ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களோட வேலையை தான் ரோபோக்கள் பறிக்கும்னு பயந்தோம். ஆனா இப்போ கோடிங் எழுதுறவங்க, பத்திரிகையாளர்கள், வக்கீல்களுக்கு தகவல் தேடித் தர்றவங்கன்னு படிச்சவங்களோட ஒயிட் காலர் வேலைகளே ஏஐ குறிவைக்குதே. விதிமுறைகள் முற்றிலுமா மாறிடுச்சு. ஒரு மனிதவள அதிகாரி சொல்றாரு கேளுங்க, ஏஐ வேலைகளை பாதிக்குமா என்பது இனி கேள்வி அல்ல, எந்த வேலைகள் முதல்ல தப்பிக்கும் என்பதே கேள்வி. எந்த வேலை தப்பிக்கும்னு கேக்குற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சா? ஆமா, ஒரு ஜூனியர் புரோகிராமர் பல மணி நேரம் எழுதுற கோடிங்க ஏஐ சில நொடிகள்ல எழுதிடுது. அப்போ கம்பெனிகளுக்கு 10 ஜூனியர்கள் தேவைப்பட மாட்டாங்க. அந்த ஏஐ எழுதுனதை சரிபார்க்க ஒரு சீனியர் மட்டும் போதும். அட பாவமே, அப்போ என்ட்ரி லெவல் வேலைகள் காலி. அதான் நாம இப்போ ஏஐ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற காலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். மனிதர்கள் ஏஐக்கு உதவி செய்வார்களே தவிர ஏஐ மனிதர்களுக்கு வெறும் கருவியா இருக்காது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா ஆகிறது. ஒரு பக்கம் நம்ம வேலைகள் இப்படி கண்ணுக்கு தெரியாத சாஃப்ட்வேரால காணாம போயிட்டு இருக்குங்கிற சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கவனத்தை திசை திருப்ப ஸ்மார்ட் போன் கம்பெனிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க?
ஃபோனை ரெண்டா மடிக்கிறாங்க, சுருட்டுறாங்க, புதுசு புதுசா டிசைன் போடுறாங்க. சாம்சங் மாதிரியான கம்பெனிகள் இந்த ஃபோல்டபிள் ஃபோன்களை அடுத்த பெரிய கண்டுபிடிப்புன்னு விளம்பரம் பண்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். உள்ள தொழில்நுட்ப உலகமே ஏஐயால ஆணிவேர் வரைக்கும் மாறிட்டு இருக்கும்போது, இந்த திரைய மடிக்கிற வேலையெல்லாம் வெறும் கண் துடைப்பா? நம்மள ஏமாத்துற வித்தையா? இது ரொம்ப முக்கியமான பார்வை. இதை நாம தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு அப்படிங்கிற கோணத்துல பார்க்கக்கூடாது. வேற எப்படி பார்க்கணும்? ஸ்மார்ட் போன் விற்பனை உலகளவுல ரொம்பவே குறைஞ்சிருச்சு. உங்ககிட்ட இருக்கிற போனே நல்லா வேலை செய்யும்போது நீங்க ஏன் பல ஆயிரம் கொடுத்து புது போன் வாங்க போறீங்க? கரெக்ட். நான் ஏன் வாங்கணும்? அதனால கம்பெனிகளோட வருமானம் அடி வாங்குது. அதனால இந்த மடிக்கக்கூடிய போன்கள் எல்லாம் நிறுவனங்களோட உயிர் வாழும் உத்தி, அதாவது சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஓ, அப்போ இது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்ல, வியாபார டெவலப்மெண்ட். ஆமா, பொருளாதார நெருக்கடியை சமாளிச்சு உங்களை எப்படியாவது ஒரு புது போனை வாங்க வைக்கணும். ஏஐ மாற்றங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா மடிக்கக்கூடிய ஸ்கிரீன் கண்ணுக்கு தெரியும். ஒரு கவர்ச்சி, அவ்வளவுதான். நம்ம வேலைய பத்தி நாம கவலைப்படும்போது அவங்க தங்களோட கம்பெனி லாபத்தை எப்படி தக்க வைக்கிறதுன்னு கவலைப்படுறாங்க. சரி, இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஈஸியா கிடைக்கிறதுனால வரப்போற பொருளாதார மாற்றங்களை பத்தி பேசணும். ஆனா இந்த ஆய்வறிக்கைகள்ல என்ன ரொம்பவே பயமுறுத்தின ஒரு விஷயம் இருக்கு. சைபர் குற்றங்கள் பத்தி சொல்ல வரீங்க, ரைட்? அதேதான், சைபர் குற்றங்கள். ஏதோ ஒரு இருட்டு அறையில உட்கார்ந்துட்டு ஒருத்த ஹேக் பண்ற காலம்லாம் மலையேறிடுச்சு. சைபர் குற்றங்கள் இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம்? ஆமாம், குற்றச்செயல்கள் இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. கார்ப்பரேட் மாதிரியா? நம்பவே முடியலையே. ரான்சம்வேர், அதாவது உங்க கம்ப்யூட்டரை முடக்கிட்டு பணம் கேட்கிற கும்பல் இப்போ ஸ்டார்ட் அப்கள் மாதிரி செயல்படுறாங்க. அவங்களுக்குன்னு தனியா கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு, மாசம் பணம் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சிருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட்டா? ஹேக் பண்ணிட்டு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்களா? கொடுமைங்க அது. ஆமா, இதுல ஏஐயோட பங்கு என்னன்னா, குற்றவாளிகளுக்கான தடையை அது உடைச்சிடுச்சு. முன்னாடி ஒருத்தரை ஏமாத்தணும்னா தொழில்நுட்ப அறிவு வேணும், இப்போ அது தேவையில்ல. எப்படி தேவையில்லை? அவங்க என்ன மேஜிக்கா பண்றாங்க? உதாரணத்துக்கு வாய்ஸ் குளோனிங் எடுத்துக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோல ஒரு 3 வினாடி ஆடியோ கிடைச்சா போதும், ஏஐயை பயன்படுத்தி உங்க சொந்தக்காரங்க குரல்லே உங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், உடனே பணம் அனுப்புன்னு தத்துரூபமா பேச வைக்க முடியும். அட கடவுளே, 3 செகண்ட் ஆடியோ போதுமா? ஆமா, ஏமாத்துறவங்களுக்கு இனி பெரிய அறிவெல்லாம் தேவையில்ல. ஏஐ அவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஈஸியா கொடுத்துடுச்சுன்னு ஒரு சைபர் நிபுணர் எச்சரிக்கிறார். இது நிஜமாவே பகீர்னு இருக்கு. நம்ம காதால கேக்குறத கூட நம்ப முடியாத ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம். சைபர் கிரிமினல்கள் நம்மளை ஏமாத்த ஏஐ பயன்படுத்துறாங்க, சரி. ஆனா நாம டெய்லி பொழுதுபோக்குக்காக விளையாடுற கேமிங் உலகத்திலயும் ஏஐ ஒரு பெரிய உளவியல் ஆதிக்கத்தை செலுத்துதுன்னு இந்த தரவுகள் சொல்லுது. ஆமா, அது இன்னும் ஆழமான பிரச்சனை. சோனி, மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய கம்பெனிகள் கிளவுட் கேமிங் கொண்டு வராங்க. வீட்ல பெரிய கம்ப்யூட்டர் தேவையில்ல, இன்டர்நெட் வழியா நேரடியா கேம் விளையாடலாம். ஆனா கேமிங்கிறது வெறும் விளையாட்டில்ல, அது ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாறுதுன்னு சொல்றாங்களே, அதோட அர்த்தம் என்ன? கேமிங் இப்போ மனித உணர்வுகளை பணமாக்குற ஒரு இடமா மாறிட்டு இருக்கு. அது ஆங்கிலத்துல மானிட்டைசிங் இமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் எப்படி பணமாக்க முடியும்? இந்த கம்பெனிகள் ஏஐயை பயன்படுத்தி விளையாடுறவரோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க எப்ப கோவப்படுறீங்க, எப்ப சலிப்படைறீங்க, எப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு ஏஐ உங்க பேட்டர்னை படிக்குது. ஓ, நம்மள அப்படியே ஸ்கேன் பண்ணுதா? ஆமா, அதுக்கேத்த மாதிரி கேம்குள்ள இருக்கிற சவால்களை அதுவே மாத்தி அமைக்கும். இதுக்கு பேரு இமோஷனலி அடாப்டிவ் சிஸ்டம்ஸ். இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, இது மனிதர்களோட உளவியலை தீர்மானிக்கும் தளம்னு ஆராய்ச்சியாளர்கள் கவலைப்படுறாங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் விளையாடுற கேம் என் மூளைய படிச்சு என்னை எப்படி அதுக்குள்ளேயே உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணுதுன்னா, இது கிட்டத்தட்ட எனக்கு எதிரா செயல்படுற ஒரு டிஜிட்டல் மனத்தத்துவ நிபுணர் மாதிரி இல்லையா? என் பலவீனம் தெரிஞ்சு என்னை அடிக்ட் ஆக்குறாங்க. மிகச்சரியான உதாரணம். உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்து உங்களை அந்த சிஸ்டம்குள்ளேயே வச்சிருக்கணும். இதுதான் உங்களோட பிசினஸ் மாடல். ஆனா இது ரொம்ப தப்பு இல்லையா? நம்ம மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல போகுது. பேச வரீங்க. கரெக்ட். டெக்சாஸ் பாலைவனத்துல இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் சோதனை மையத்துல ராத்திரில கூட விளக்குகள் அணையறதே இல்லையாம். எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்துல போய் குடியேறத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா நிபுணர்கள் சொல்ற கோணமே வேறையா இருக்கு. ஆமா, செவ்வாய் கிரகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்களோ இல்லையோ, பூமியில அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்களே. நிச்சயமா, திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்களை அவங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் விண்வெளிக்கு போற செலவு பல மடங்கு குறைஞ்சிடுச்சு.
இதனால என்ன ஆச்சுன்னா அமெரிக்க அரசாங்கத்தோட நாசா கூட இப்போ அவங்கள தான் முழுமையா நம்பியிருக்கு. நாசாவே ஒரு பிரைவேட் கம்பெனிய நம்பி இருக்காங்களா? ஆமா, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி அது எழுப்புது. விண்வெளி அப்படிங்கிறது இப்போ வெறும் சயின்ஸ் கிடையாது. தகவல் தொடர்பு, இன்டர்நெட், ராணுவம், வர்த்தகம் இது எல்லாத்துக்குமான அடிப்படை கட்டமைப்பு விண்வெளி தான். அப்படிப்பட்ட பூமியோட விண்வெளி கட்டமைப்பை ஒரு தனியார் நிறுவனம் முழுமையா கட்டுப்படுத்தினா என்ன நடக்கும்? இது கேட்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அமெரிக்க அரசாங்கம் பல $1 trillion பட்ஜெட் வச்சிருந்தாலும் விண்வெளிக்கான கான்ட்ராக்ட ஒரு தனிநபர் கிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னது? இதே எலான் மஸ்கோட நியூராலிங்க் கம்பெனி நேரா நம்ம மூளைக்குள்ளேயே ஊடுருவ முயற்சி பண்றாங்க. மனித மூளைக்குள்ள ஒரு சின்ன சிப் வைக்கிற சோதனைகள் சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இத நினைத்து பாருங்கள். ஒரு தனியார் நிறுவனம் நமது விண்வெளியை கட்டுப்படுத்துகிறது, மற்றொரு நிறுவனம் நேரடியாக நமது மூளைக்குள்ளேயே ஊடுருவுகிறது. இது கேட்பதற்கே ஒரு அறிவியல் புனைகதை போல இல்லையா? அவங்க என்னவோ முடக்குவாத நோயாளிகளுக்காக இத பண்றோம்னு அதிகாரப்பூர்வமா சொன்னாலும் இதோட உண்மையான நோக்கம் மனித மூளைய நேரடியாக கம்ப்யூட்டரோட இணைக்கிறதான்னு தரவுகள் சொல்லுது. நான் மனசுல நினைக்கிறது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வருமா? ஆமா, அறிவியல் புனைகதை இப்ப நிஜமாயிட்டு இருக்கு. நீங்க மனசுல நினைக்கிறது ஒரு கமாண்டா மாறி கம்ப்யூட்டரை இயக்கும். தொழில்நுட்ப ரீதியா இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம்தான். ஆனா இதோட பின்விளைவுகள்? அங்கதான் பிரச்சனை. ஒரு நரம்பியல் நிபுணர் சொல்றாரு, இதனால வரப்போற அறவியல் விளைவுகளை, அதாவது எத்திக்கல் பிரச்சனைகளை சந்திக்க நம்ம சமூகம் கொஞ்சம் கூட தயாராக இல்ல. கண்டிப்பா தயாராக இல்ல. இதை நாம் ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்த்தால் எதிர்காலத்துல பிரெயின் பிரைவசி, அதாவது நம்ம மூளைத்தரவுகளின் தனியுரிமை அப்படிங்கிறது தான் மனித குலத்தோட மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது. உங்களோட சிந்தனைகளையே ஒரு நிறுவனம் டேட்டாவா சேகரிக்க முடியும்னா அதை பயன்படுத்தி உங்களை எப்படி வேணாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இத கேக்குறப்போ உண்மையிலே என உறைய வைக்குது. இன்னைக்கு நாம விவாதிச்ச விஷயங்கள் எல்லாமே வெறும் தனித்தனி தொழில்நுட்ப செய்திகள் கிடையாது. இது நம்மளோட வாழ்க்கையை சுத்தி நடக்கிற ஒரு முழுமையான ஆக்கிரமிப்பு. நிச்சயமா நம்மளோட வேலைவாய்ப்பு, இன்டர்நெட்டை கட்டுப்படுத்துற விண்வெளி, நம்மள சுத்தி நடக்கிற சைபர் பாதுகாப்பு, நம்ம கைக்குள்ள இருக்கிற ஸ்மார்ட் போன், ஏன் கடைசியா நம்ம மூளையோட சிந்தனை வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு சில பெரு நிறுவனங்கள் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆயுதம் மூலமா எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னு இன்னைக்கு ரொம்ப தெளிவா ஆழமா பார்த்தோம். உண்மைதான். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க மனித வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏஐ வடிவமைக்கிற முதல் பொருளாதார புரட்சியோட தொடக்கத்துல நாம நிக்கிறோம். உங்க வேலை, உங்க தனியுரிமை, நீங்க பொழுதுபோக்குக்கு விளையாடுற கேம்கள்னு எல்லாமே இந்த நிமிஷத்துல உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி மாற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கு. இதை நீங்க ஒரு விழிப்புணர்வோட பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனைய விட்டுட்டு போக நினைக்கிறேன். நம்மளோட ஃபோன், நம்மளோட வேலை, பூமியோட சுற்றுப்பாதை, கடைசியா நம்ம மூளையோட அலைகள் வரைக்கும் எல்லாமே இந்த பெருநிறுவனங்களோட தொழில்நுட்ப வலயத்து கூட முழுசா போய் மாட்டிக்கிட்டா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மனித சுதந்திரம், அதாவது மனிதனுக்குன்னு சொந்தமா ஒரு ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒண்ணு மிச்சம் இருக்குமா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா. நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே நீங்களா சுதந்திரமா எடுத்த முடிவா இருக்குமா? அல்லது ஏதோ ஒரு சர்வர்ல ஓடிட்டு இருக்கிற ஏஐ அல்காரிதம் உங்க உணர்ச்சிகளை படிச்சு உங்களுக்காக முன்கூட்டியே தீர்மானிச்ச ஒரு முடிவா இருக்குமா? இத நீங்களே ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.